ஹாய் கைஸ். டுடே டாவா பைத்தானில் மேட்சிங் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். பிஃபோர் தட் இந்த மேட்சிங் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பைத்தான் 3.10 டென் ப்ளஸில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பிலோ வெர்ஷன்ஸ் 3.9 3.8 2 அண்ட் 1 ஓல்டு பைத்தான்ஸில் வந்து இந்த மேட்சிங் ஸ்டேட்மெண்ட் வந்து வில் நாட் ஒர்க். இது பார்த்தீங்கன்னா மேட்சிங் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது வந்து விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்விட்ச் கேஸ் இன் அதர் லாங்குவேஜஸ் லைக் சி, ஜாவா. ஓகேங்களா, இதுதான் அதோட சின்டாக்ஸ். மேட்ச் இட்ஸ் வேரியபிள் அண்ட் கேஸ் என்ன பேட்டர்ன் கொடுக்க போறீங்க. மல்டிபிள் பேட்டர்ன் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து டிஃபால்ட் கேஸ் இருக்கு. டிஃபால்ட் கேஸ் என்னன்னா இந்த அண்டர் ஸ்கோருங்கிற வைல்ட் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. தென் கோலன் அண்டர் ஸ்கோர் கோலன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட் கேஸ். அதாவது மேலே இருக்கக்கூடிய பேட்டர்ன் 1 பேட்டர்ன் 2 வந்து எக்ஸிக்யூட் ஆகலைன்னா டிஃபால்ட் கேஸ் வில் கெட் எக்ஸிக்யூட்டட். ஓகேங்களா, ஸோ இந்த மேட்ச் கேஸில் வந்து என்னென்ன டேட்டா டைப் வந்து சப்போர்ட் ஆகும்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பேசிக் யூசேஜில் வந்து நீங்கள் வந்து இன்டீஜர், ஸ்ட்ரிங்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணலாம். அதை அப்படி ஒன்று வேணால் பார்க்கலாம். மேட்சிங் வித் மல்டிபிள் வேல்யூஸ். அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பேட்டர்ன் தான் நீங்கள் கொடுக்க முடியும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. மல்டிபிள் வேல்யூஸ் இந்த மாதிரி ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ஆர் ரன் இது இந்த எந்த வேல்யூ இருந்தாலுமே வந்து இட் வில் பி எக்ஸிக்யூட்டட். அதே மாதிரி ஈவன் யூ கேன் மேட்ச் வித் கண்டிஷன்ஸ். கிஃப்ட் கண்டிஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மேட்ச் கேஸில். ஃபார் தட் யூ வாட் யூ நீட் டு டூ, இது நீங்கள் அந்த அண்டர்ஸ்கோருங்கிற வைல்ட் கார்டு யூஸ் பண்ணணும். அண்ட் தென் இஃப் கண்டிஷன் நீங்கள் டிஃபைன் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து அண்டர்ஸ்கோருங்கிற வைல்ட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணலன்னா சின்டாக்ஸ் இன்வாலிட் சின்டாக்ஸ் எரருங்கிறத வந்து பைத்தான் will throw. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் மோர் பவர்ஃபுல். அதர் லாங்குவேஜ் டஸ் நாட் சப்போர்ட் திஸ் பட் பைத்தான் வில் டூ தேட். மேட்சிங்கில் வந்து யூ கேன் யூஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் ட்ரிபிள்ஸ், லிஸ்ட், டிக்ஷனரி யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் உங்களோட பேட்டர்னை வந்து மேட்ச் பண்ணலாம். ஓகேங்களா, வாங்க ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ ஓகே, ஆஸ் ஐ டோல்ட் ஏர்லியர் பைத்தான் வேர்ஷன் வந்து நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். உங்கள் சிஸ்டத்தில் வந்து பைத்தான் வந்து 3.10 ஆர் அபவ் 3.10 ப்ளஸ் இருந்துச்சுன்னா இந்த மேட்ச் ஒர்க் ஆகும். இல்லைன்னா இட் வில் த்ரோ சின்டெக்ஸ் எரர். ப்ரீவியஸாக வந்து நம்ம என்னென்னா டைரெக்டாக டெர்மினலில் வந்து பைத்தான் கமெண்ட்ஸ் லேர்ன் பண்ணியிருப்போம். இது வந்து ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐடின்னு சொல்லுவாங்க, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இது என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஒரு ஃபைலாக பைத்தானோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை நீங்கள் வந்து அவுட் சைடு வந்து ரன் பண்ணுவீங்க. ஸோ இதே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்கமிங் டுட்டோரியல்ஸ்க்கு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூசர் கிட்ட ஒரு இன்புட் வாங்கிட்டு அந்த நம்பர் வந்து லெஸ் தேன் 10 இருக்கா இல்லைன்னா அபவ் 10 இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம டிசைட் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே. நம் ஓகே, இன்புட் வந்து என்னன்னா ஸ்ட்ரிங்கை தான் ஸ்ட்ரிங் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணோம். அதனால நான் வந்து இன்டிஜரா டைப் கேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, மேட்ச்சு. தென் நம்ம பேட்டர்ன் டிஃபைன் பண்ணுறோம் யூசிங் கேஸ் அப்படிங்கிற கீவேர்ட் மூலமா. இஃப் இட் இஸ் ஓகே, அண்டர்ஸ்கோர் வைல்ட் கார்டு யூஸ் பண்ணுறோம். இஃப் நாம் less than 10. இப்போ வைல்ட் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. நார்மல் இஃப் கண்டிஷன் மாதிரி தான் நம்ம அண்டு வச்சு பண்ணிக்கலாம். நம் லெஸ் தேன் 20 கிரேட்டர் தேன் 10 இருந்துச்சுன்னா
between 11 and 19. ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இந்த ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு பைத்தான் 3 that file name. Okay, greater than 20 நாலே it will print the second case will be executed. நீங்க அதை தாண்டி நீங்க ஏதாவது டிஃப்ரெண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா it will go to this invalid number something like. ஓகே, இப்போ 10 கொடுத்தீங்கன்னா 10 வந்து இதுலேயும் மேட்ச் ஆகாது, இதுலேயும் மேட்ச் ஆகாது, ஈவன் 20 கொடுத்தாலும் இதுலேயும் மேட்ச் ஆகாது, இன்வேலிட் நம்பருங்கிற மாதிரி வரும். See, 10 less than 10 கண்டிஷன் ஃபெயில்டு. அதே மாதிரி இந்த மேட்சோட எக்ஸிக்யூஷன் ஆர்டர் எப்படி இருக்குன்னா டாப்ல இருந்தா வரும். ஓகேங்களா, இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் இந்த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும். ட்ரூவா இருந்துச்சுன்னா திஸ் பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட். இஃப் இட் இஸ் ஃபால்ஸ் நெக்ஸ்ட் பேட்டர்னை செக் பண்ணும். இது ட்ரூவா இருந்தால் இது எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா டாப்ல இருந்து தான் வரும். ஓகேங்களா, ஸோ இந்த கேஸோட பேட்டர்னுமே மேட்ச் ஆகலாம், டிஃபால்ட் கேஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட். பார்த்தீங்களா, ஸோ 10 வந்து எதுலையுமே மேட்ச் ஆகல, எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து 20 கொடுத்தாலும் ஓகே 20 வந்து கிரேட்டர், ஸோ அதனால் வந்து இட் இஸ் எக்ஸிக்யூட்டட், நோ ப்ராப்ளம். ஓகே, அதேமாதிரி நார்மலாக நம்ம நம்பர்ஸ் ஓனா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சிமிலர்லி ஸ்ட்ரிங்கு அப்படி ஒன் பை ஒன்னாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து இது தேவையே இல்லை. Status code, HTTP status code enter the HTTP STATUS code. ஸோ ப்ரௌசரில் வந்து நீங்கள் எதாவது ரெக்வஸ்ட் மேக் பண்ணீங்கன்னா அந்த ரெக்வஸ்ட்டுக்கு ஒரு HTTP ஸ்டேட்டஸ் கோடு வரும். 200, 404, 403 அந்த இதுக்கு வந்து நம்ம ஒரு மேட்ச் வந்து டிஃபைன் பண்ணி பார்க்கலாம். மேட்ச் ஓகே 200னா ஸ்டேட்டஸ் வந்து ஓகே. created 404னா பேஜ் நாட் found. 403னா forbidden. சரி, நம்ம அதுக்கு பதிலாக டிஃபால்ட் கேஸ் கொடுத்துருவோம். invalid HTTP status code. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல பேட்டர்னுக்கு நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிட்டோம் கரெக்டாக. வாங்க அதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். 200 ஓகே, 404னா பேஜ் நாட் ஃபவுண்டு. ஓகே 403னா forbidden. பட் நம்ம 403 வந்து டிஃபைன் பண்ணலை, ஸோ அதனால் invalid HTTP status code காமிக்குது. ஸோ இதே இதை வந்து நம்ம இன்டீஜர்லையும் இன்டீஜர் டேட்டா டைப்லையும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இன்டீஜரில் கொடுக்கணும்னா ஜஸ்ட்டு டபுள் கோர்ஸ் ரிமூவ் பண்ணாலே போதும். ஓகே, பட் இங்கே என்னன்னா இன்புட் வந்து ஆல்வேஸ் கிவ்ஸ் யூ நீங்கள் கொடுக்குற இன்புட்டை கீபோர்ட்லேருந்து கொடுக்குற இன்புட்டை வந்து அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் கொடுக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எந்த கேஸுமே இந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆகாமல் டிஃபால்ட் கேஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து 200 தான் கொடுப்பேன். ஸோ இன்வாலிட் ஸ்டேட்டஸ் கோட்னு வரும். ஏன்னா இது வந்து கன்சிடர்ட் அஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைப் காஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 200 பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும், அவ்வளோதான். ஸோ மேட்ச்சில் ஸ்ட்ரிங் இன்டீஜர் ஈவன் மேட்ச் வித் இஃப் கண்டிஷன் பண்ணலாம். டேட்டா ஸ்ட்ரக்சரும் நம்ம பண்ணலாம். வாங்க டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஒரு லிஸ்ட்டு நான் டிஃபைன் பண்ணுறேன்.
1,2 ஓகேங்களா? கேஸ் லிஸ்ட் 1,1 இருந்தா default case 3 2 3 ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, மேட்ச்ல வந்து ஒரு லிஸ்ட்டையே நம்ம பாஸ் பண்ணி செக் பண்றோம். லெட்ஸ் ரன் திஸ் ப்ரோகிராம். ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது ரன் ஆயிடுச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, செகண்ட் கேஸ் மேட்ச் ஆனதுனால செகண்ட் கேஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். மேட்ச் வந்து சைட் ஓல்ட் earlier டாப் டு பாட்டம் தான் ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் மேட்சஸ் வின். அந்த இங்கே கொடுக்குற பேட்டர்ல எந்த இது மேட்ச் ஆகுதோ தட் வில் பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட். அதே மாதிரி நீங்கள் வந்து மேட்ச் வித் சிம்பிள் வேல்யூஸ் ஸ்ட்ரிங் டபுள் அண்ட் இன்டீஜர் அதெல்லாம் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் டிஃபைன் பண்ணலாம். சீக்வன்ஸ் லிஸ்ட் ஈவன் கிளாஸ் கூட இந்த மேட்ச்ல வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்டர் ஸ்கோர் கோலன்கிறது ஒரு வைல்ட் கார்டு. இட் ஆக்ட்ஸ் லைக் அ டிஃபால்ட் லாக். ஓகேங்களா? ஏன் நம்ம வந்து மேட்ச் யூஸ் பண்ணணும்? இதுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்க க்ளீனாக இருக்கும், கோடு க்ளீனாக இருக்கும் அண்ட் ஃபாஸ்டர் தேன் கம்பேர்ட் வித் எல்ஸ் இஃப் லேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஃபாஸ்டராக இருக்கும். மோர் பவர்ஃபுல் வென் ஹேண்ட்லிங் காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்ஸ். டேட்டா ஸ்ட்ரக்சர் லிஸ்ட் டுபிள்ஸ் டிக்ஷனரி செட் இதை முதற்கொண்டு நம்ம வந்து இந்த மேட்ச்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மோர் பவர்ஃபுல். தட்ஸ் ஆல் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.